வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை அதிகாலையில் கரையை கடக்கும் நடா புயல். தமிழகம் புதுச்சேரியில் கனமழை அறிவிப்பு. மக்களிடம் உள்ள தங்கத்திற்கு கட்டுப்பாடு. மத்திய அரசு மீண்டும் அதிரடி. அந்தோனியார் ஆலய விழாவில் தமிழக மீனவர்களுக்கு அனுமதி வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக தலைமைச் செயலர் கடிதம். தோட்டா தொழிற்சாலையில் வெடிவிபத்து. பலி எண்ணிக்கை 16 அதிகரிப்பு. தொழிற்சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல். உரிய இழப்பீடு அளிக்க டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். வங்கக்கடலில் உருவான நடா புயல் வலுவிழந்த நிலையில் நாளை அதிகாலை கடலூர் வேதாரண்யம் அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நடா புயல் வலுவிழந்து வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கு பகுதியில் 219 கிலோமீட்டர் தொலைவில் புயல் நிலை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தொடர்ந்து வலுவிழக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடலூர் வேதாரண்யம் இடையே நாளை அதிகாலை நடா புயல் கரையை கடக்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் அவர் கூறினார். சென்னையை பொறுத்தவரை விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் அடுத்த 24 மணிக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த நடா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் வழியிழந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 210 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தொடர்ந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும். அந்நிலையில் நாளை அதிகாலை வேதாரண்யத்திற்கும் கடலூருக்கும் இடையில் கரையை கடக்கக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நடா புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இன்று அதிகாலையில் இருந்தே மழை பெய்து வருகிறது. சென்னையில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்தது. காலையில் மழை பெய்த நிலையில் மதியம் வெயில் அடித்தது. எனினும் மாலையில் மீண்டும் விட்டுவிட்டு மழை பெய்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கடலூர் இடையே நடா புயல் நாளை கடக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புயலின் சீற்றம் காரணமாக நாகை துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நடா புயல் காரணமாக இன்று காலை முதலே கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனிடையே புதுச்சேரி துறைமுகத்தில் 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நடா புயல் காரணமாக கடலூரில் தேவனாம்பட்டினம், சொத்திக்குப்பம், தாழங்குடா, சாமியார்பேட்டை உள்ளிட்ட கடற்பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. கடலூர் துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தங்கம் பயன்பாட்டிற்கு புதிய கட்டுப்பாடு விதித்துள்ள மத்திய அரசு ஆண்கள் 100 கிராம், மகளிர் அதிகளவாக 500 கிராம் மதிப்புள்ள தங்க நகைகளை மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்து நாடு முழுவதிலும் மக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். இதனால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து நடுத்தர மக்கள் உள்பட பல்வேறு தரப்பினர் இன்று வரை மீளவில்லை. அடுத்த அதிரடியாக தங்கம் பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடு விதித்து மத்திய நிதியமைச்சகம் இன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அதிகளவு ஆண்கள் 100 கிராம் தங்க நகைகளும், திருமணமான பெண்கள் 250 கிராம் தங்க நகைகளை, திருமணமாகாத பெண்கள் 250 கிராம் தங்க நகைகளை மட்டுமே வைத்துக் கொள்ள முடியும். திருமணமான பெண்கள் அதிகளவாக 500 கிராம் தங்க நகைகளை வைத்துக் கொள்ளலாம் என மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாகவும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேலும் வீடுகளில் தங்கம் வைத்திருந்தால் 60% வரி விதிக்கப்படும் என்றும் மத்திய நிதித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கச்சத்தீவில் நடைபெறவுள்ள புனித அந்தோனியார் தேவாலயம் அர்ச்சிப்பு திருவிழாவில் பங்கேற்க தமிழக மீனவர்களை அனுமதிக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. தமிழக தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் மத்திய வெளியுறவுத்துறை செயலர் எஸ் ஜெய்சங்கருக்கு இது தொடர்பாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கச்சத்தீவில் புனரமைத்து கட்டப்பட்டுள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தின் அர்ச்சிப்பு திருவிழா வரும் டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராமமோகன ராவ், இந்த விழாவில் கலந்து கொள்ள 100 தமிழக மீனவர்கள்
மீனவர்கள் ஆர்வமுடன் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான தடையில்லா சான்றிதழ் வழங்கி விழாவில் கலந்து கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மீனவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உதவிகளையும் வழங்க மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் ராமமோகன ராவ் குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் தோட்டா தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. வெடிவிபத்தில் காயமடைந்தவர்கள் துறையூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கனமழைக்கு இடையே மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமார். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்து இருக்கக்கூடிய டி முருங்கப்பட்டி கிராமம். இந்த பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வெடிமருந்து தயாரிப்பு தொழிற்சாலை கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலைக்கு இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்திருக்கின்றனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வெடிமருந்து தயாரிப்பு தொழிற்சாலையில் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போது மனித தவறின் காரணமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக பலர் இறந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மேலும் மீட்கப்பட்ட உடல்களும் சிதறிய நிலையில் கிடைத்துள்ளதால் இறந்தவர்களை அடையாளம் காணுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஷிஃப்ட்டுக்கு 6 மணிக்கு தான் உள்ளுக்கு வந்தோம். 7 மணிக்கு படான்னு சவுண்டு கேட்டோடனே வெளியே ஓடியாந்தோம். வெளியே ஓடியாடுறதுக்குள்ளேயே ஆஸ்பரா சீட்டு கம்பி எல்லாம் உடஞ்சிட்டு கீழே விழுந்தது. கீழே விழுந்ததில் தான் அந்த மாதிரி கை அடிபட்டு கீழே இறங்கிச்சு. நான் ஸ்டோரில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தம் வருவோம். அந்த கண்ணாடிலாம் தூள்லாம் வெடிச்சு எல்லாம் இங்கே இந்த இடத்துல கிழிச்சோன்னா ப்ளட்லாம் வரும். பக்கத்தில் தூக்கிட்டு போய் வீட்டில் விட்டாங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அப்புறம் 108 மூலயமா தொழில் ஜிஹெச்சில் விட்டாங்க. விவசாயிகளும் இந்த பஞ்சாயத்தில் ஏற்கனவே ஒரு வருஷமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலேயாச்சும் இந்த கம்பெனி எழுத்து மூணுங்க இருக்கிற குழந்தை இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றினா மக்களை காப்பாற்றணும்னா இந்த கம்பெனி எழுத்து மூடியே ஆகணுங்க. வெடி விபத்து நிகழ்ந்த இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை உயர் அதிகாரிகள், மருத்துவர்கள், அமைச்சர்கள் என பலரும் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். போர்க்களம் போல் காட்சியளிக்கும் முருங்கப்பட்டி வெடி விபத்து ஆலையிலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் குமார். திருச்சி தோட்டா தொழிற்சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள முருங்கப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள தோட்டா தொழிற்சாலையில் நேரிட்ட விபத்தில் 15க்கும் அதிகமானோர் பலியான செய்தி மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஏறக்குறைய 22 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் போதிய பாதுகாப்பு இன்மை, சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீருக்கு அதிக மாசு ஏற்படுவதாலும் இதனை மூட அந்த பகுதி மக்கள் போராடி வருவதாக தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற கோர வெடிவிபத்து ஏற்படாமல் இருக்க தொழிற்சாலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் இதில் தொடர்புடையவர்களை தண்டிப்பதுடன் தமிழகத்தில் உள்ள வெடிமருந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வெடிவிபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசின் சார்பில் உரிய இழப்பீடும் அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரும் வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் காளைகளை துன்புறுத்தப்படுவதில்லை என்பதால் அதற்கு அனுமதி கொடுக்கலாம் என மத்திய அரசு தமது வாதத்தை முன்வைத்தது. இது தொடர்பாக தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தின் மாநில தலைவரும் ராஜேஷ் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுன்றது இது மத வழிபாடுக்காண்டி நடக்கிறதா, ஒரு ஊர்லயும் ஒரு ஃபெஸ்டிவலை டிபெண்ட் பண்ணி தான் இது நடக்குது. ஸோ எங்களுக்கு நீங்க மத வழிபாடு அடிப்படையில் எங்களுக்கு இதை பர்மிஷன் கொடுக்கணும். இன்னும் எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹெவியா கொடுத்தா நாங்கள் ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கோன்ற மாதிரி வாதங்களை முன்வச்சாங்க. பட் அவங்க எதையுமே அதை கேட்கற மாதிரி இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுல காளைகள் துன்புறுத்தப்படுகிறது. நீங்க புல்ஸை வச்சு ஜல்லிக்கட்டு இல்ல மஞ்சு விரட்டுல ரேக்ல ரேஸ் எதுவுமே செய்ய முடியாது, புல்ஸை வச்சு எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை அடுத்த வாரம் 7ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி ஒத்தி வச்சுட்டாங்க. திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
மருந்துகளால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக கடந்த 1 மாதமாக திமுக தலைவர் கருணாநிதி பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்தார். மேலும் அவர் ஓய்வில் இருப்பதால் பார்வையாளர்கள் அவரை சந்திப்பதை தவிர்க்குமாறு திமுக சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருணாநிதி இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவருக்கு ஊட்டச்சத்து மற்றும் நீர்ச்சத்து குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில நாட்கள் கருணாநிதி மருத்துவமனையில் தங்கியிருப்பார் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு மருத்துவமனைக்கு வந்து கருணாநிதியின் உடல்நலன் பற்றி விசாரித்தார். கலைஞர் அவர்கள் நல்லா தான் இருக்கிறாரு. புரோட்டீன் தேவைப்படுது, அவருக்கு புரோட்டீன் கொடுக்கப்படுகிறது. அலர்ஜியெல்லாம் எதுவுமே இல்லை. 2-3 நாட்களில் வீட்டுக்கு திரும்பி போயிடுவாரு. நடா புயலால் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மருத்துவ படிப்பில் சேர்ப்பதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் மதனை வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மருத்துவ படிப்பில் சேர்ப்பதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் மதனை கைது செய்த காவல்துறையினர் 9 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். திருப்பூரில் மதன் தங்கியிருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றும் விசாரணை மேற்கொண்டனர். போலீஸ் காவல் முடிந்ததை அடுத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மதன் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். மதனை வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மதன் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே மதன் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது ஜாமீன் அளிக்க அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதனுக்கு எதிரான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கி தருவதாக கூறி மாணவர்களிடம் பணம் வசூல் செய்த மதனை காவல்துறையினர் அண்மையில் கைது செய்தனர். இதனிடையே மதனுக்கு எதிரான புகார்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீதான விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் ஜெயச்சந்திரன், பாஸ்கரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று நடைபெற்றது. அப்போது காவல்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் மதனுக்கு எதிரான புகார்கள் தொடர்பாக காவல்துறை உயர் அலுவலர்கள் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த வழக்கில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து மதனுக்கு எதிரான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிரசன்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுடைய முன்னிலையிலும் பாஸ்கரனுடைய முன்னிலையும் விசாரணைக்கு வந்தது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விசாரணை சரியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. போதுமான அளவிற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த விசாரணையே சரியாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு கேட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தின் மூத்த கவிஞர்களில் ஒருவரும் முற்போக்கு கவிஞருமான இன்குலாப் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 65. தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்கரையில் பிறந்த கவிஞர் இன்குலாப்பின் இயற்பெயர் SKS சாகுல் ஹமீத். மதுரை தியாகராயர் கல்லூரியில் இளங்கலை தமிழ் பயின்ற இவர் 1965ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முனைப்புடன் பங்கேற்றார். தொடக்கத்தில் திமுக ஆதரவாளராக இருந்த இன்குலாப் பின்னர் மார்க்சிய கொள்கைகளில் ஆர்வம் கொண்டு செயல்பட தொடங்கினார். சென்னை புதுக்கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிந்த இன்குலாப் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முற்போக்கு கவிதைகளை எழுதியுள்ளார். மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா என்று இவர் எழுதிய பாடல் எண்ணற்ற மேடைகளில் பாடப்பட்டுள்ளது. சூரியனை சுமப்பவர்கள் கவிதை தொகுப்பு உள்பட துடி, மீட்சி, அவ்வை, மணிமேகலை ஆகிய நாடகங்களையும் அவர் எழுதியுள்ளார். சிற்பி இலக்கிய விருது, வைரமுத்து விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ள இன்குலாபின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் இலக்கியவாதிகளும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அன்புக்குரிய தோழர் இன்குலாப் அவர்கள் காலமான செய்தி இன்று காலையில் வந்தது. ஏற்கனவே ஒரு மருத்துவமனையிலே 10 நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு அவ்வப்போது அவருடைய உடல்நிலை பற்றி விசாரித்து வந்த அற்புதமான மனிதரை, கவிஞரை, நவீன தமிழ் நாடக உலகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த ஒரு
அருமையான மனிதரை இழந்துவிட்ட சுகம் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்களைப் போலவே என்னையும் கவி கொண்டது. ஊரப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள இன்குலாப் உடலுக்கு இலக்கியவாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாளை மறுநாள் வரை அவரது உடல் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. வரும் 3ஆம் தேதி கவிஞரின் விருப்பத்தின்படி செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அவரது உடல் வழங்கப்படுகிறது. அப்பாவினுடைய இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. தமிழ் சிந்தனையாளர்களில் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கவிஞரும் பேராசிரியருமான கவிஞர் இன்குலாப். எழுத்துக்கள் ஒவ்வொன்றுமே புரட்சியை செய்யக்கூடியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவின் மனைவி ரஞ்சிதம் அம்மாள் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 85. உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரஞ்சிதம் அம்மாள் இன்று காலை காலமானார். அவரது உடல் CIT நகரில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரின் உடலுக்கு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் திரைப்பட நடிகர் ராஜேஷ் உள்பட பலர் அஞ்சலி செலுத்தினர். தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள், மக்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நல்லக்கண்ணு ரஞ்சிதம் அம்மாள் தம்பதியினருக்கு ஆண்டாள், பாரதி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். ஆசிரியராக பணியாற்றிய அவர் தலைமை ஆசிரியர் நிலைக்கு உயர்ந்து ஓய்வு பெற்றவர். மக்களின் அஞ்சலிக்கு பின்னர் மாலையில் ரஞ்சிதம் அம்மாளின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு நாளை இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தோழர் நல்லக்கண்ணுவின் மனைவி ரஞ்சிதம் அம்மாள் மறைவுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முதுபெரும் அரசியல் தலைவருமான தோழர் நல்லக்கண்ணுவின் மனைவி ரஞ்சிதம் அம்மாள் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்த செய்தி மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி தலைசிறந்த மாணவர்களை உருவாக்கியவர் ரஞ்சிதம் அம்மாள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டு காலமாக தொழிற்சங்க தலைவராகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலராகவும் பணியாற்றி வந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தவர் மறைந்த ரஞ்சிதம் அம்மாள் என்றும் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், அன்னாரை இழந்து வாடும் அவரின் குடும்பத்தினருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மனைவி ரஞ்சிதம் அம்மாள் மறைவு செய்தி மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ளார். ஆசிரியர் பணியில் சேர்ந்து தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்ற ரஞ்சிதம் அம்மாள் பொது வாழ்வில் நல்லக்கண்ணுவுக்கு உற்ற துணையாக விளங்கியவர் என்று குறிப்பிட்டுள்ள திருநாவுக்கரசர், நல்லக்கண்ணுவின் தூய பொது வாழ்க்கைக்கு பின்பலமாக விளங்கியவர் ரஞ்சிதம் என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தமிழக காங்கிரஸ் சார்பில் தெரிவித்துக் கொள்வதாகவும் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மனைவி ரஞ்சிதம் மறைவு செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மனைவி ரஞ்சிதம் அம்மாளின் மறைவு செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ள விஜயகாந்த், அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். நல்லக்கண் அவர்களினுடைய அன்பு துணைவியார் மருத்துவமனையிலிருந்து நோய்வாய்ப்பட்டு காலமாயிருக்கிறார். இந்த துக்க செய்திகளை எல்லாம் கட்சி தோழர்களும் தமிழக மக்களும் பொறுத்து கொண்டு நம்முடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். அவருக்கும் வீர வணக்கம். ஐயா நல்லக்கண் அவருடைய துணைவியாருடைய மறைவு செய்தி என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று. அவர்களது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்ணுரிமை களத்திலும் நல்லக்கண் அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார், பங்களிப்பு செய்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தினருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சென்னை வடபழனியில் வாகன நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மேம்பாலம் இன்று முதல் போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட்டது. வாகன நெரிசலால் வடபழனியை கடந்து செல்வதற்கு பல மணி நேரம் ஆன நிலையில் புதிய மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டதற்கு வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சென்னை வடபழனி நூறடி சாலையில் வடபழனி மெட்ரோ ரயில் நிலைய பணிகளாலும் மெட்ரோ ரயில் மேம்பால பணிகளாலும் கடந்த சில ஆண்டுகளாக வாகன போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசின் சார்பில் வடபழனி சிக்னல் பகுதியில் சாலையின் இரு பகுதியிலும் இந்த புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த புதிய மேம்பாலத்திற்கான பணிகள் கடந்த சில வாரங்களுக்கு முடிந்த நிலையில் இன்று முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இந்த புதிய மேம்பாலம் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதாவது அசோக் நகரில் இருந்து வடபழனி வழியாக கோயம்பேடு செல்வதற்கும் கோயம்பேட்டிலிருந்து வடபழனியாக அசோக் நகர் செல்வதற்கும் இந்த புதிய மேம்பாலம் சாலையின் இரு பகுதியிலும் கட்டப்பட்டுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து வடபழனி வழியாக அசோக் நகர் செல்வதற்கு அலுவலக நேரங்களில் 1 மணி நேரம் வரைக்கும் வாகன நெரிசல் காணப்படும் எனவும் இந்த நிலையில் இந்த புதிய மேம்பாலம் திறந்துவிடப்பட்டிருப்பதற்கு வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். முன்னெல்லாம் வந்து ரோட்டில் டிராஃபிக் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும்போது பயங்கர டிராஃபிக் அதிகமாக இருக்கும். கிராஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் மேலே எடுக்கும். அது பீக் ஹவர்னு பார்த்தோம்னா மேலே 1 ஹவர் கூட அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிரிட்ஜ் கட்டின அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு அதிகபட்சம் 1லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த பிரிட்ஜ் கட்டினதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்களுக்கு. இந்த மழையில இப்போ நேரம் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். இப்போ மழை பெய்கிற டைமோட பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறதுனால சீக்கிரமாக கிராஸ் பண்ணிட்டு அடுத்த ரோட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழியை கிடைக்கிறதுக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போ நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக இதில் ட்ராவல் பண்ணுறேன். நான் இப்போ தான் எதாச்சும் பார்த்தேன். நேற்றே பார்த்தேன், ஓப்பன் பண்ணலை, இனி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த டைமில் இப்போ நான் அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க்காக போயிட்டுருக்கேன். வித்தின் 5 மினிட்ஸில் ரீச் ஆகணும். ஆனால் எனக்கு இந்த பிரிட்ஜ் இருக்கிறதுனால ஈஸியாக நான் அங்கே போய் சேர முடியுது. வேந்தர் செய்திகளுக்காக வடபழனியிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் மாரியப்பன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் முனைப்பான கண்காணிப்பு பணிகளில் பல்துறை அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நடா புயலை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள கடலோர கிராமங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் வருவாய் உள்பட பல்துறை அலுவலர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் காலை 6 மணி முதலே பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அலுவலர்கள் அறிவுறுத்தினர். மாமல்லபுரத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கல்பாக்கம், கடலூர், கோவளம் உள்ளிட்ட 44 கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளதால் மக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரம்பலூர் மற்றும் இதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இன்று காலை முதல் செட்டிக்குளம், பாடாலூர், வாலிகண்டபுரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. இதனால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் புயல் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நடா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள கடலோர கிராமங்களான சாமியார்பேட்டை, சொத்திக்குப்பம், தாழங்குடா உள்ளிட்ட 40க்கும் அதிகமான கிராமங்களில் வெள்ளத்தடுப்பு அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். நடா புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். சேலம் மற்றும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் வங்கிகளில் பணம் எடுக்க வந்தவர்கள் மழையில் நனைந்தபடி காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இருப்பினும் வெப்பம் குறைந்து குளிர்காற்று வீச தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள நடா புயல் காரணமாக திருவள்ளூர், எண்ணூர், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கடல் மட்டத்தில் இருந்து 10 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்புவதால் மீனவர்கள் கடலிற்கு செல்லவில்லை. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன், சாய்னா நேவால் முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கியூபாவின் மறைந்த மாபெரும் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் அஸ்தி ஊர்வலத்திற்கு பெருந்திரளானோர் கண்ணீர் மல்க வரவேற்பளித்தனர். பெரும் புரட்சியாளரும் கியூபாவின் முதுபெரும் தலைவருமான ஃபிடல் காஸ்ட்ரோ உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 25ஆம் தேதி
மரணமடைந்தார். அவரது 90வது வயதில் மரணமடைந்தார். ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவுக்காக கியூபா முழுவதும் 9 நாள் துக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே காஸ்ட்ரோவின் உடல் எரியூட்டப்பட்டு அவரது அஸ்திக்கு வரும் 4ஆம் தேதி இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. காஸ்ட்ரோவின் இந்த அஸ்தி கியூபா முழுவதும் மக்களின் அஞ்சலிக்காக எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. அதன்படி தலைநகர் ஹவானாவில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட அஸ்தி நேற்று சாந்தா கிளாரா நகரை வந்தடைந்தது. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த கியூப மக்கள் தேசிய கொடியை அசைத்தபடி கண்ணீர் மல்க காஸ்ட்ரோவின் அஸ்தியை வரவேற்றனர். இந்த அஸ்தி பயணம் காஸ்ட்ரோ புரட்சிகர இயக்கத்தை தொடங்கிய இடமான சாந்தியாகோ தே கியூபா நகரில் நிறைவு பெற உள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் காலிறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் சாய்னா நேவால் தகுதி பெற்றார். சீனாவின் மக்காவ் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டித் தொடரில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தோனேஷியாவின் தினர்தியாவை சாய்னா நேவால் எதிர்கொண்டார். இதன் முதல் செட்டை 17-21 என்ற கணக்கில் சாய்னா இழந்தார். எனினும் சுதாரித்துக் கொண்ட அவர் 2வது மற்றும் 3வது செட்களை 21-18, 21-12 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் இந்த தொடரின் காலிறுதி சுற்றுக்கு அவர் முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளை அதிகாலையில் கரையை கடக்கும் நடா புயல். தமிழகம் புதுச்சேரியில் கனமழை அறிவிப்பு. மக்களிடம் உள்ள தங்கத்திற்கு கட்டுப்பாடு. மத்திய அரசின் மீண்டும் அதிரடி. அந்தோனியர் ஆலய விழாவில் தமிழக மீனவர்களுக்கு அனுமதி வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக தலைமைச் செயலர் கடிதம். தோட்டா தொழிற்சாலையில் வெடிவிபத்து. பலி எண்ணிக்கை 16ஆக அதிகரிப்பு. தொழிற்சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல். உரிய இழப்பீடு அளிக்க டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.